வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட கையெழுத்து. சிறைக்கு செல்லும் திமுகவின் மாஜி மூத்த அமைச்சர்கள் 2 ஆண்டுகளில் கம்பி எண்ண போகும் திமுகவின் மூத்த நிர்வாகிகளால் அறிவாலயமே அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகிகள், தேர்தலை சந்திக்கக்கூடிய, பணத்தை செலவழிக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் இன்னும் 2 வருடத்தில் சிறையில் இருப்பார்கள். இதுதான் தாவேகாவின் மிக முக்கியமான அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்க போகிறது. தாவேகாவின் அரசியல் வட்டாரத்தில் நாம் கேட்டறிந்த முக்கியமான தகவல்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னும் 2 வருஷம்தான் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய டாப் 10 முக்கியமான நிர்வாகிகளை நாங்கள் நேரடியாக ஆதாரத்துடன் சிறையில் அடைக்கப் போகிறோம் என்று தாவேகாவின் மூத்த நிர்வாகிகளும் கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கொத்தடிமையாக திமுகவின் உடன்பிறப்புகள் பல ஆண்டுகளாக திமுகவில் பயணித்தார்கள். பதவிகள் வழங்காமல் இருந்தாலும் அதிகாரங்கள் அவர்களிடம் இருந்தது. காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களுக்கு தேவையான பல நடவடிக்கைகளையும் அதிகாரங்களையும் அவர்கள் செய்தார்கள். தற்பொழுது திமுக ஆட்சியை இழந்த பிறகு புதிதாக இளைஞர்களால் மாற்றத்தை உருவாக்கி தாவேகா ஆட்சியை அமைத்து மிகப்பெரிய அளவில் மனரீதியாகவும் ஒட்டுமொத்தமான தோல்வியை தழுவிய திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டு வர முடியாத துயரத்திலும் தற்பொழுது இருக்கிறார். மேலும் திமுக அடுத்து தாவேகாவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டார். ஆனால் தற்பொழுது தமிழ்நாட்டில் தாவேகா மிகவும் வலிமையான கூட்டணியே திமுகவுடன் இருந்த கட்சிகளை தனது பக்கம் வரவழைத்து விட்டது. திமுக தற்பொழுது தன்னந்தனி மரமாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. மத்தியிலும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லாத காரணத்தினால் பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு யோசனையிலும் திமுக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் தாவேகாவின் அமைச்சர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவின் ஆட்சியில் போடப்பட்ட பட்ஜெட் தாக்கல் நிதிநிலை கிட்டத்தட்ட 60% திமுகவின் பார்ட்டி ஃபண்டாகவே சென்றுள்ளதாம். அதிர்ச்சியடைந்த நிதித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், பார்ட்டி ஃபண்டாகவே இவ்வளவு கோடிகளை செய்திருக்கிறார்கள் என்றால், முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்றால், தமிழக மக்களின் வளர்ச்சி, வாழ்வாதாரம் இவர்களால் தான் மிகப்பெரிய அளவில் நாம் பாதிக்கப்பட்டுள்ளோம். நிச்சயம் இவர்கள் செய்த தவறுகளை ஆதாரங்களுடன் ஆளுநரிடம் சமர்ப்பித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவிற்கு தாவேகா அமைச்சர்கள் முன்வந்து முதல்வர் விஜய் அவர்களிடம் அனுமதியும் கேட்டுள்ளனர். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், அமைச்சர்களாக மாஜி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, ஏன் முன்னாள் முதல்வராக இருந்தாலும் சரி, பாரபட்சம் பார்க்காமல் ஆதாரம் சரியாக இருந்தால் வீடு புகுந்தே கைது நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும், அடுத்த 2 ஆண்டுகளில் தேர்தல் நடப்பதற்கு முன்பாக, உள்ளாட்சி தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே இவர்களது கைது நடவடிக்கை அமையும் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட அமலாக்கத்துறையும் ஸ்கெட்ச் போட்டு தூக்க ஆரம்பிச்சா உங்க மூத்த தலைங்க யாரும் தப்பிக்க முடியாது. எலெக்ஷனுக்கு வியூகம் வகுக்கக்கூடிய திமுகவின் மூத்த நிர்வாகிகள் இனி அறிவாலயத்திற்குள் நுழைய முடியாது. கட்சியே நடுக்கடல்ல நிற்க போவதுன்னு தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு அரசியலில் சுமார் 50 வருஷத்திற்கு மேலாக கெத்தாக சுத்திக்கிட்டு இருந்த திமுக 2026 இதுவரைக்கும் பார்த்திராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியே, ஸ்டாலின் அவர்களால் நிர்வாக திறமை இல்லாத தோல்வியே திமுகவின் தலைமை சந்தித்துள்ளது. கிட்டத்தட்ட அமைச்சர்கள் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது நன்மை செய்திருக்கலாம். பாரபட்சம் பார்க்காமல் குறுநில மன்னர்களாகவும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவும் ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடிய வகையிலும் திமுகவின் செயல்பாடுகள் இருந்ததுதான் மக்கள் கடுமையான கோபத்திற்கு உள்ளானார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக ஆட்சியில் இருந்த பொழுது ப்ரொமோஷன்களை தான், பட விழாக்களில் கலந்து கொண்டு, பட வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு படங்களை பற்றி தான் பேசினார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்றும், ஆனால் கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்களது போராட்டத்திற்கு எந்த ஒரு பார்வையும் முதல்வர்
ஆக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் தற்பொழுது அந்த கோபம்தான் திமுகவின் ஆட்சியே வேண்டாம் என்று முடிவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்று 50 வருடங்களுக்கு மேலாக தமிழக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரம் 3வது நபராக விஜய் அவர்கள் வந்த பிறகு திமுக நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சிகள் மாறலாம், அரசியல் தலைவர்கள் மாறலாம், ஆனால் அரசு அதிகாரிகள் மாறமாட்டார்கள். எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் உண்மையாகவே விசுவாசமாக இருப்பார்கள். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. தற்பொழுது விஜய் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய உயர் IPS IAS அதிகாரிகள் தற்பொழுது திமுகவின் ஊழல்கள் ஒவ்வொன்றையும் 150 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களையும் தற்பொழுது சமர்ப்பித்துள்ளனர். கிட்டத்தட்ட நிதி பட்ஜெட் தாக்கலில் 60% மேலாக பார்ட்டி ஃபண்டாகவே இவர்கள் பெறக்கூடிய வகையில்தான் அமைந்தது. அன்று திமுகவின் முன்னாள் நிதியமைச்சர் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வெளியானதல்லவா? 2 வருடங்களுக்குள்ளாக 40,000 கோடி கோபாலபுர குடும்பம் ஊழல் செய்திருக்கிறது. மக்கள் அப்பாவிகள் அல்ல. 10 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வரவில்லை. ஆனால் இந்த 40,000 கோடியே மக்களுக்காக பயன்படுத்தியிருந்தால் திறமையான திமுகவாக தமிழ்நாட்டில் நிலைத்து நின்றிருக்கும். ஆனால் இவர்கள் ஊழல் செய்வதாக இவர்களது கட்சியே குடும்பமே கொஞ்சம் கொஞ்சமாக திறமையில்லாத கட்சியாக மாற்றி வருவதாகவும் அப்பொழுது நிதியமைச்சராக இருந்த PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசிய ஆடியோவும் தற்பொழுது வைரலாக மாறியது. ஆனால் அவர் சொன்னது உண்மைதான். திமுக 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காமல் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு வாய்ப்பு 2021 வழங்கப்பட்டது. அதை கச்சிதமாக பயன்படுத்தியிருந்தால் இன்றைக்கு அவர்களே ஆளும் கட்சியாக வந்திருப்பார்கள். ஆனால் செய்தது எல்லாம் ஊழல், முறைகேடு, மக்களை அவமானப்படுத்தியது. இதனால்தான் புதிதாக விஜய் அவர்கள் 2 ஆண்டில் முதல்வராக பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வி செய்யப்பட்டது. சட்டசபையில் மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக மாறியது. அடுத்த 2 வருடங்களில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல்களை ஆதாரங்களுடன் கைப்பற்றி அமலாக்கத்துறையிடம் கொடுத்து திமுகவின் முக்கியமான அமைச்சர்களை சிறையில் அடைப்பதற்கு விஜய் அவர்கள் உத்தரவையும் கையெழுத்தையும் போடுவார் என்ற செய்திதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டால் தமிழக அரசியலில் இளைஞர்கள் மாற்றம் செய்யப்பட்டது தமிழக மக்களின் நன்மைக்காகவா? திமுக கைப்பற்றப்பட்ட அந்த பணங்களை எல்லாம் என்ன செய்யலாம்? இளைஞர்கள் கூறக்கூடிய வார்த்தை நிச்சயம் தலைமை வரைக்கும் இந்த வீடியோ செல்லும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது.